ஒருத்தர் கதை சொல்லிட்டு வராள். சவுனகாதிகளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் திருப்பி திருப்பி. சூத்தர் சொல்கிறார், சூத்தவாச்ச விதுரஸ்தீர்த்தயாத்ராயாம் மஹித்ரேயாத் ஆத்மனோ கதிம் ஞாத்வாகாத் ஆஸ்தினபுரம் தயாவாப்த விவித்சிதா. விதுரர் தர்மபுத்திராதிகளுக்கெல்லாம் சித்தப்பா, திருதராஷ்டிரருக்கு தம்பி. முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படி 3 குழந்தைகள் பிறந்தாள் நொட்டு. வியாசாச்சாரியாள்னால பிறந்தவா இந்த 3 பேர். சத்தியவதி சொல்லி, திருதராஷ்டிரன் அவனுக்கு கண்ணு தெரியாது, அவனுடைய தம்பி பாண்டு, அவனுக்கு தம்பி விதுரன். இந்த 3 பேரும் பிராத்தாக்கள். சகோதராள் வேற, பிராத்தாள் வேற. சம்ஸ்கிருத பாஷையில் சகோதராள்னா சக உதரம் ஜாயத்தே, ஒரே வயத்தில் பிறந்தாதான் சகோதராள்னு சொல்லணும். வெவ்வேறு ஸ்திரீக்கு பிறந்திருந்தா அவா பிராத்தான்னு பேர். ராம லக்ஷ்மணாதிகள்னா பிராத்தாக்கள். அதில் 2 பேரை தவிர பாக்கி எல்லாரும் பிராத்தாக்கள். லக்ஷ்மண சுவாமி, சத்ருகுணன், இவா 2 பேரும் சகோதராள், ஒரே ஸ்திரீக்கு பிறந்தவாழவா. இங்கே விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு பிறந்தவர். ஏன்னா துரியோதனால் அவமதிக்கப்பட்டு அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டாள். அங்கே ஒரு பெரிய மகான், மைத்ரேயர்னு ஒரு பெரிய மகான், அவரை பார்த்தார். அவர் மூலமாக ஆத்ம உபதேசங்கள்லாம் பெற்றுண்டு ஆத்ம வித்தியை அவர் கிடச்சோடனே அவர் ரொம்ப ஞானியாகி திருப்பி அஸ்தினாபுரம் வந்தாள். இங்கே யுத்தம்னா முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சு வந்தாள். அங்கே அதான் இங்கே சொல்கிறாள், ஞாத்வா அகாத்து ஆஸ்தினபுரம் தயாவாப்த விவித்சிதா. அங்கே வந்து சேர்ந்தாள். யாவத கிருத்தவான் பிரஷ்னான் க்ஷத்தா கௌஷாரவாக்ரதா ஜாதைக பக்திர் கோவிந்தே தேவ்யச்ச உபரராமஹ தம் பந்துமாகதம் திருஷ்ட்வா. இனிமே இவருக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா ஆத்ம வித்யா கிடச்சி கொடுத்து. இவருக்கு பேர் க்ஷத்தான்னு பேர். க்ஷத்தா கௌஷாரவாக்ரதான்னாள். இனிமே கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. யாவத்தா கிருத்தவான் பிரஷ்னான்னு, என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ அது அத்தனையும் கேட்டுவிட்டாள். சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாளாம். யாருன்னாள், இந்த க்ஷத்தான, இந்த க்ஷத்ருன்னா அதை சொன்னேன் ஒரு ஜாதி. விதுரருக்கு பேர் க்ஷத்தான பேர். அந்த க்ஷத்தர் கௌஷாரவாக்ரதா, கௌஷாரவர்னுட்டு இந்த மைத்ரேயருக்கு பேர். அவர் முன்னாடி எல்லா கேள்வியும் கேட்டு தெரிஞ்சிருந்தாளாம். என்ன சித்தாந்தம் நாள், மைத்ரேயர் கடைசியில் ஒன்று சொன்னாள், ஜாதைக பக்திர் கோவிந்தே தேவ்யச்ச உபரராமஹா. கோவிந்தன் பகவான், அவன் மேலே பக்தி வைப்பா, அதுதான் பரம புருஷார்த்தம் நாள். எல்லா புருஷார்த்தங்களுக்கும் மேலான புருஷார்த்தம்னு முதல் ஸ்லோகத்தையே சொல்லிவிட்டாள் பட்டத்திரி, நாராயண பட்டத்திரி. உரு புருஷார்த்தங்கிறாள். இந்த உரு புருஷார்த்தம் வேற ஒன்றும் இல்லை, பகவான்கிட்ட பக்தி வைக்கிறது தான் உரு புருஷார்த்தம். ஜாதேக பக்திர் கோவிந்தே தேவ்யச்ச உபரராமஹா தம் பந்துமாகதம் திருஷ்ட்வா தர்மபுத்திர சகானுஜா. வந்துவிட்டாருங்கிறத கேள்விப்பட்டு, சித்தப்பா வந்துவிட்டாள்னு கேள்விப்பட்டு எல்லாருக்கும் பரம சந்தோஷமாக எல்லாரும் வாசலில் வந்து வரவேற்றாளாம் விதுரரை. யாரெல்லாம் வரவேற்றாள்? தர்மபுத்திரர் சஹா அனுஜகான்னாள். தன்னுடைய தம்பிமார்களோடு கூட பஞ்சபாண்டவாள் அத்தனை பேரும் வந்திருந்தாளாம். வெளியில் வந்து வாங்கோ வாங்கோன்னு சொல்லி விதுரரை அழைச்சின்னு போனாள். திருதராஷ்டிரா யுயுத்சுச்ச, யுயுத்சுன்னு திருதராஷ்டிரனுடைய புள்ள ஒருத்தனை சொல்லியிருக்கேன் முன்னாடி அவங்கள்ட்ட. திருதராஷ்டிரன் யுயுத்சு. சூதா சஞ்சயன்னு ஒரு டிரைவர், அவள் வீட்டில் எப்போதும் இருந்துகிட்டே இருப்பான். அந்த டிரைவர் வேற வெளியில் வந்தான் கூட. சாரத்வதா, சாரத்வத்தன்னு கிருப்பருக்கு பேர். கிருப்பர் கிருப்பின்னு 2 பேர். கிருப்பியும் இருந்தாள். சாரத்வதா பிருதா, பிருதானாக்க குந்தி தேவி, அவளும் வந்திருந்தாள். காந்தாரி திரௌபதி பிரம்மன், காந்தாரி வெளியில் வந்திருந்தாள். திரௌபதி வந்தாள். சுபத்ரா ச உத்தரா கிருபி அந்யாஷ்ச ஜாமய பாண்டோஹோ, இன்னும் எல்லா ஸ்திரீகளும் வந்திருந்தாளாம் தங்கள் குழந்தைகளோடு கூட. எந்த குழந்தைகள் மறிக்காமல் இருந்ததோ இந்த மகாபாரத போரில். சுதாக ஸ்திரியாக, இந்த குழந்தைகளை கட்டி அணைச்சிருந்து அங்கே இருக்கப்பட்ட அரண்மனை ஸ்திரீகள் அத்தனை பேரும் வெளியில் வந்து விதுரரை வாங்கோ வாங்கோன்னு உள்ளே அழைச்சின்னு போனாள்.
பிரத்யுஜக்மு பிரஹர்ஷேண பிராணம் தன்வைவாகதம். எப்படி அழிச்சுன்னு போனாள்? பிராணம் தனு தன்வ இவாகதம். தனுனா உடம்பு. நம்ம உடம்பை விட்டு ஒரு நிமிஷம் பிராணன் வெளியில் போயிடுச்சுன்னா அதற்கு பிறகு மறுபடியும் அது உள்ளே வந்ததுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக வாங்கோ இத்தனை நாளாக வெளியில் பிறந்து இல்லைன்னு என்ன அந்த ஒரு சர்ஜரி ஒருத்தர் பண்ணுவா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு ஒன்று உண்டு. அதில் கொஞ்ச நாளைக்கு லங்கு மிஷினில் வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மூச்சு இல்லாமல் இருக்க வேண்டியதுதான். பிராணன் வெளியில் போயிடுத்து எங்கேயோ அந்த மெஷினுக்குள்ளே இருக்குது. அப்புறம் அந்த மெஷின்லேருந்து திரும்பி உசுறு உள்ளே வரும். பிராணம் தன்வை இவாகதம் நாள். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னே எல்லாருக்குமே. இவனுக்கும் சந்தோஷம் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா இவன் மயக்கத்தில் இருப்பனால சந்தோஷம் தெரியாது. பிரத்யுஜக்மு பிரஹர்ஷேண பிராணம் தன்வை இவாகதம் நாள். உள்ள உசுறு திரும்பி வந்த மாதிரி சந்தோஷப்பட்டாளாம். அபிசங்கம்ய விதிவத்து பரிஷ்வங்காபிவாதனை. எல்லாரும் கட்டிண்டாளாம். பரிஷ்வங்கம்னா ஒருத்தர் கட்டிண்டாள். விதுரரை எல்லாரும் கட்டிண்டாள். அபிவாதனை எல்லாரும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாளாம் விதுரரை. ரொம்ப நாளாச்சே உங்களை பார்த்து சித்தப்பா வாங்குவோம் நமஸ்காரம் பண்ணுறேன்னு எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாள். முமுச்சு பிரேம பாஷ்பௌகம். கண்ணால் ஆனந்தாஸ்ருவ கொட்டினாளாம். கண்ணால் ஜலத்தை கொட்டினாளாம். விரகௌத்கண்ட்யகாதரஹா. விரகம் ஏற்பட்டு தன்னாளாக இல்லாமல் இப்போ வந்திருக்காரே தன்னாள் பார்க்கலையேன்னு சொல்லி உள்ளே தொண்டை அடைச்சுட்டுதான் எல்லாருக்கும், ஸ்திரீகளுக்கெல்லாம். விரகௌத்கண்ட்யகாதராஹ ராஜாதம் அர்ஹயாஞ்சக்ரே கிருதாசன பரிகிரகம் தம் புக்தவந்தம் விஸ்ராந்தம் ஆசீனம் சுகமாசனே பிரஸ்ரயா வனதோ ராஜா பிராகதேஷாஞ்ச சுண்வதாம். அந்த விதுரரை ஒரு ஆசனத்தில் ஒரு சேரை போட்டு உட்காந்து வச்சு எல்லாரும் பூஜை பண்ணாள். அவருக்கு நல்லா சாப்பாடெல்லாம் காஃபி எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து கலப்பார வச்சுட்டு அதற்கு பிறகு தர்மபுத்திரர் ரொம்ப வணக்கத்தோடு கூட பேச ஆரம்பித்தாள். விதுரரை பார்த்து சொல்ல ஆரம்பித்தாளாம். என்ன சொன்னாள்னாள் யுதிஷ்டிரர் உவாச்சே பிரஸ்ரயான். கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். சித்தப்பா வெளியில் போயிட்டு வந்திருக்கேளே, பரியட்டனம் பண்ணிட்டு வந்திருக்கேள், தேசம் பூராவும் க்ஷேத்ராட்டனம் பண்ணிவிட்டு வந்திருக்கேள், தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்கேளே, எங்கெங்கெல்லாம் பிறந்தேள், என்னென்னலாம் பார்த்தேள், எல்லாரும் சௌக்கியமா? நீங்கள் துவாரகைக்கு போயிருப்பேளே, அங்கே எல்லாரும் கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்காரா, அங்கே எது குலத்தில் இருக்கப்பட்டவாள்லாம் க்ஷேமமாக இருக்காளான்னு எல்லாம் கேட்க ஆரம்பித்தாள். அப்பி ஸ்மரதனோ யுஷ்மத் பக்ஷாயா சமேதிதான் விபத்கணாத் விஷாக்ஞாதே முச்சிதா யத் சமாத்ருகாஹ. நீங்கள் ரொம்ப பக்ஷபாதத்தோடு கூட, ஏன்னா அவரும் திருதராஷ்டிரனுடைய தம்பி இந்த விதுரர் இருந்தால் கூட கௌரவாள்கிட்ட காட்டிலும் பாண்டவாள் மேலே அவருக்கு கொஞ்சம் பக்ஷபாதம் ஜாஸ்தி, கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. அதனால் துரியோதன் எவ்வளவு கெடுதல் பண்ணினாலும் அவனுக்கு தெரியாமல் இவாளெல்லாம் காப்பாற்றிருக்கார் அவர். விபத்கணாத்து, ஒரு விபத்து இல்லை, விபத்கணாத்துன்னாள். பல விபத்துகள்லேருந்து சித்தப்பா எங்களை நீங்கள் காப்பாற்றிருக்கேளேன்னுட்டு தர்மபுத்திரர் கிருத்தஜத்தையோடு சொல்கிறார். என்ன சொல்கிறார் நாள்? மோச்சிதா யத் சமாத்ருகாஹ. எங்களை மாத்திரம் காப்பாற்றலே ஏ சித்தப்பா, நீங்கள் பக்ஷபாதமாக எங்களை எல்லாரையும் ரட்சிச்சேளே. இந்த துரியோதனன் எங்களுக்கு விஷத்தை கொடுத்தான், நெருப்பில் வச்சு பொசிக்கினான், இத்தனையிலேருந்தும் எங்களை காப்பாற்றினேளே. விபத்கணாத்து விஷா அக்னியாதேஹே மோச்சிதா. என்ன விஷத்தை அவன் கொடுக்கும்போது எங்கள் காப்பாற்றினேன், எங்கள் அரக்கு மாளிகையில் எரிக்கிற சமயத்தில் எங்களை காப்பாற்றினேன், இப்படிலாம் எங்கள் அம்மாவோடு கூட எங்களை காப்பாற்றினேளே. கயாவிருத்தியா வர்த்திதம் வஹா சரத்பிஹி க்ஷிதி மண்டலம் தீர்த்தானி க்ஷேத்திர முக்கியானி செய்விதானீஹ பூதலே. க்ஷேத்திர முக்கியானி, இங்கே திவ்ய தேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேளே, 108 திவ்ய தேசம் பார்த்துட்டு வந்திருக்கேளே, ஆசேது ஹிமாச்சலம் போயிட்டு வந்திருக்கேளே, எல்லா தீர்த்தத்துலேயும் ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கேளே, அதெல்லாம் எங்கெங்கே போயிருக்கேன்னு எங்களுக்கு சொல்லணும். நீங்கள்லாம் அதை கேட்டாலே எங்களுக்கு புண்ணியம்னு கேட்டால் தீர்த்தானி க்ஷேத்திர முக்கியானி சேவித்தானி ஏ பூதலே. இந்த பூமண்டலத்தில் இருக்கப்பட்ட க்ஷேத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லணும்னு கேட்டால், ஆனால் உங்களுக்கு தீர்த்தத்துக்கு போகணுமான்னாள். பவத்விதா பாகவதாக தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ. இது நீங்கள்லாம் ஸ்வயம் தீர்த்தா, நீங்களே பரிசுத்தமானவாள்,
உங்களுக்கு போய் ஸ்நானம் பண்ணணும், நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணணுன்ட்டு முறையே கிடையாது. ஏன்னா நீங்கள் பரம பாகவதாள், சதா பகவத் பக்தியில் திளைச்சி இருக்கு, அப்படியே ஸ்நானம் பண்ணிகிட்டே இருக்கப்பட்டவாள். நிமக்ன ஹிருதயாக, நீங்கள் எப்போதும் பகவான்கிட்ட நிமக்னாளாக இருக்கப்பட்டவாள். அப்பேற்பட்ட நீங்கள் பகவத்விதா பாகவதாக தீர்த்தபூதாக ஸ்வயம் விபு, நீங்கள் ஸ்வயம் தீர்த்தா, நீங்கள்லாம் ரொம்ப பரிசுத்தமானவாள். உங்கள் தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி, நீங்கள் போய் இந்த கங்காதி யமுனாதி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணால் என்ன ஆறுதுன்னா, எங்களை மாதிரி ஜனங்கள் அந்த நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணி எங்கள் பாப்பங்களை கொண்டு போய் அதில் அழுக்கா போய் அந்த அந்த நதிகளை அழுக்கடிச்சு விடுறோம். அந்த நதிகளை நீங்கள்லாம் பரிசுத்தப்படுத்துகிறேள். உங்களுடைய ஸ்நானத்தினால அந்த நதிகள் பரிசுத்தமாகிறது. தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா, ஸ்வாந்தஸ்தேன கதாபிருதா. பகவான் கதாபிருத்த கதையை வச்சுருக்கிற பகவான் இருக்கானே, அவன் உங்கள்கிட்ட உள்ளே இருக்கான். ஸ்வ அந்தஸ்தா, அந்தஸ்தான்னா ஹிருதயத்துக்குள்ளே சதா அந்த பகவான் இருக்கான். அந்த பகவானுடைய சரணங்கள்லேருந்து தான் கங்காதி தீர்த்தங்கள் வருது. அதனால் உங்கள்கிட்டயே தீர்த்தம் அடங்கியிருக்குங்கிறாள். அப்பினஹா சுகிருதஸ்தாதே பாந்தவாக கிருஷ்ண தேவதாக, நீங்கள் போயிட்டு வந்தபோது துவாரகைக்கும் பேர்பேளே, அங்கே நம்மளுடைய பந்துக்கள் யாதவாள்னா கிருஷ்ண தேவதாக, கிருஷ்ணனை தெய்வமாக வச்சுருக்கப்பட்டவாள், கிருஷ்ணனை பகவானாக மதிச்சுருக்கப்பட்ட பாந்தவாள்னா சௌரியமாக இருக்காளா. திருஷ்டா ஸ்ருதாவா யதவா, யாதவாள்னா சௌக்கியமாக இருக்காளா. ஸ்வபுர்யாம் சுகமாசதே, தங்களுடைய நகரத்தில் துவாரகையில் சௌக்கியமாக இருக்காளா. இத்யுக்தா தர்மராஜேன சர்வம் தத் சமவர்ணயத் யதானுபூதம் கிரமஷः வினாயது குலக்ஷயம். அதுக்கு பதில் சொன்னாலாம் விதுரர். என்ன பதில் சொன்னாள் நாள்? வினா எது குலக்ஷயம் நாள். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னாலாம். எங்கே இந்த தீர்த்தத்துக்கு நான் போயிருந்தோம், எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கு போயிருந்தேன், எல்லாத்தையும் சொன்னாள். ஆனால் ஒரு கேள்வி அவள் கேட்டாள், யாதவாள்னா சௌக்கியமாக இருக்காளான்னுட்டு. அவள்னா நசிச்சு போயிட்டாளுங்கிற துக்கமான விஷயத்தை மாத்திரம் சொல்லலையாம். ஏன்னா மகான்கள்லாம் கெட்ட விஷயத்தை எடுத்து சொல்ல மாட்டாள். மனசுக்கு அப்பிரியமான விஷயத்தை எடுத்து சொன்னால் எல்லாரும் கஷ்டப்பட்டு விடுவாளேன்னு சொல்ல மாட்டாளாம். அது மாத்திரமில்லை, இந்த விதுரருக்கு முன்னாடியே ஒரு தடவை கெட்டது நடந்திருக்கு. இந்த விதுரர்னு எப்படி உண்டானாருங்கிறதுக்கே ஒரு கதை இருக்குது, விஷய வாக்கியம் இருக்குது. அதுதான் இங்கே சொல்கிறாள். இங்கே நன்வ பிரியம் துர்விஷகம் ரிணாம் ஸ்வயம் உபஸ்திதம், நனு அப்பிரியம் துர்விஷகம், ரொம்ப அப்பிரியமானதும் கெட்ட விஷயத்தை எடுத்து சொல்ல மாட்டாள். நாவேதயத் சகருணஹ துக்கிதான் திரஷ்டும் அக்ஷமஹ, துக்கிதான் திரஷ்டும் அக்ஷமஹ. இன்னொருத்தர் கண் கலங்கத்தை பார்க்கறதுக்கு அவளுக்கெல்லாம் முடியாதான். அதனால் கருணஹா, ரொம்ப காருணிக்க சித்தாள். அதனால் அவள் கருணையோடு இருக்கப்பட்ட மகன்களால்னால கெட்டது எதுகுலம் போயிடுதுங்கிறத சொல்லலையாம். கச்சித் காலமதாவாத் சீத் சத்கிருதோ தேவவத் சுகம். என்ன காரணம்னால், இவர் பூர்வத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு கதை மகாபாரதத்தில் இருக்குது. ஆனமாண்டவியர்னு ஒருத்தர், அவரை அனாவசியமாக திருடனை ஜெயிலில் போடணும், தூக்கில் போடணுங்கிற சமயத்தில் இவரையும் தூக்கி போட்டாங்கிறதா ஒரு கதை உண்டு. அதனால் அந்த ராஜாவை, நீ எப்படி யமதர்ம ராஜாவையே போய் கேட்டார் அந்த ஆணிமாண்டவியர், உன்னால் எப்படி இந்த அதர்மம் ஏற்பட்டது? நான் நல்ல விஷயம் பண்ணவனாச்சே, எப்படி என்ன போய் நான் இப்படி மகானான ரிஷியான என்ன போய் தூக்கில் போட முடியாது, எப்படி நீ பண்ணேன்னு யமதர்மராஜாவையே போய் கேட்டாள் ஆனமாண்டவர்னு ஒருத்தர். யமன் சொன்னால், நான் ரொம்ப தர்மராஜன்னு பேர், கெட்ட விஷயத்தையே நான் பண்ண மாட்டேன். பார்க்குறேன், என்னுடைய எக்ஸல் ரிஜிஸ்டர் எடுத்து போட்டு பார்க்குறேன்னா பார்த்தாக்கா அதில் எழுதியிருக்கு, இந்த ஆணிமாண்டவியர் சின்ன வயசில் இந்த தட்டான ஒரு பூச்சி உண்டு, அதை குத்தியிருக்கார். அதனால் நீ அப்போ குத்தினே, அந்த பாப்பத்துக்காக உனக்கு இந்த தண்டனைன்னார். அப்போ யமனையே அவர் சாபம் போட்டாராம், நீ போய் 100 வருஷ காலம் பூலோகத்தில் சூத்ரனாக இருக்கணும்னு சொன்னதாக புராணாந்தரத்தில் சொல்கிறாள். அந்த நினச்சிட்டு அதான் விதுரராக வந்திருக்காருங்க. இந்த விதுரர் வேற ஒன்றும் இல்லை, யமன் தான் விதுரர். அப்போ இவர் விதுரராக வந்தோடனே அங்கே தர்மத்தெல்லாம் யார் பரிபாலனம் பண்ணார்னார்? அரியமான ஒருத்தன். இந்த அரியமானா வேறு யாரும் இல்லை, இவர் தான், சூரிய பகவான் தான். மொத்தம் துவாதசாதித்யால் கஷ்யபருக்கு, அதில் அரியமான ஒருத்தன்.
नावेदयत् स करुणः दुःखितां द्रष्टुमक्षमः कञ्चित् कालमथावात्सीत् सत्कृतो देववत् सुखं भरातुर्ज्येष्ठस्य श्रेयस्कृत् சர்வேஷாம் சுகமாவகன். விதுரர் என்ன பண்ணார்னால், சௌக்கியமாக கொஞ்ச நாளைக்கு இங்கே யுதிஷ்டிராத்தில் இருந்தாலாம். அஸ்தினாபுரத்தில் நல்லா சௌக்கியத்தோடு கூட இத்தனை நாள் கஷ்டப்பட்டு க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வந்திருக்கோம், கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து போகணும், ரெஸ்ட்டோடு இருந்தாலாம். அபிப்ரத் அத்யமாதண்டம் யதாவத் அககாரிஷு யாவத் ததார சூத்ரத்வம் சாபாத் வருஷசதம் யமஹ. யமன் அவன்தான் இப்போ விதுரராக வந்தாங்கிற கதையை இங்கே ஒரு ஸ்லோகத்தில் சொன்னாள். யுதிஷ்டிரா லப்தராஜ்யா திருஷ்டுவா பௌத்திரம் குலந்தரம் பிராத்ருபிஹி லோகபாலாபிஹி புபுதே பரயாஸ்ரியா. எல்லாரும் விதுரர் வந்த பிறகு எல்லாரும் சந்தோஷமாக ராஜ்யத்தில் அஸ்தினாபுரத்தில் ரொம்ப கேளிக்கைகள் எல்லாத்தோட கூட சௌக்கியமாக வாழ்ந்துன்னு இருந்தாளுங்கிறாள். இப்படி வாழ்ந்துட்டு போனால் டைம் போகிறதே தெரியாதுன்னு. அமெரிக்காவில் நான் இருந்தபோது, இப்போ இருந்துகிட்டே இருக்கேன் இங்கே, ஒரு 40 வருஷம் என் ஓடி போயிடுது. ஏன்னா ரொம்ப சௌலபியம் சுகமாக இருந்தது, அதனால் போனதே தெரியல. அப்படி வாழ்க்கெல்லாம் டைம் போனதே தெரியலையாம். எல்லாரும் அவாவா ஆனந்தத்தில் நிமக்கு நாளாக இருந்துட்டு கேளிக்கைகளில் இருந்துட்டு அவாவா காலத்தை கடத்தின்னு இருந்தாலாம். யுதிஷ்டிரா லப்தராஜ்யா, அவர் ராஜ்யம் கிடச்சி கொடுத்து பேரனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாலாம். பிராத்ருபிஹி லோகபாலாபிஹி முமுதே பரையா ஸ்ரீயா. நிறையா பணம் இருக்குது, பணம் இருந்ததுன்னா கர்வம் ஏற்பட்டுறது, அதனால் சௌக்கியமாக இருந்துட்டு இருந்தாலாம். ஏவம் கிரகேஷு சக்தானாம் பிரமத்தானாம் ததீஹயா அத்தியக்ராமத விஜாதா கால பரமதுஸ்தரஹா. ஆனால் காலம் போகுமா, அது கடன்னு ஓடுறதுன்னு. ஒரு நாளைக்கு கண்ணாடியை போய் பார்த்தாக்க தலையில் எல்லாம் கலர் போட்டுக்கணும் முடியா இருக்குது, எல்லாம் கிரேயாக இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போனால் தலையில் ரோமமே இருக்க மாட்டேங்கிறது. உடனே வயசை காட்டுறது, காலம் போயிடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் தான் உனக்கு இந்த டிக்கெட்டு, அப்புறம் ஊருக்கு போகணுங்கிறத அந்த கண்ணாடி தெரியப்படுத்துறது. அத்தியக்ராமது அவிஜாதா காலஹா பரமதுஸ்தரஹா. காலஹா பரமதுஸ்தரஹா. இது யாருக்காகவும் நிற்கிறது இல்லை, கடன்னு ஓடின்னு இருக்கு. அப்படி இவாள்லாம் ஆனந்தமாக இருந்துருக்கிறதே விதுரர் பார்த்தார். இந்த அசடுகள்லாம் எப்போ பார்த்தாலும் இருக்கே, இதுகளுக்கு ஏதான ஒரு நல்ல புத்தி சொல்லணும்னு தோணித்து இருக்கு. காலம் போயிட்டே இருக்கு. இவ பார்த்து கால்ஃப் விளையாண்டு உட்காந்துருக்காளே, நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லுவோன்னு ஆரம்பித்தாள். விதுரஹா ததபிப்ரேத்ய திருதராஷ்டிரமபாஷத. இப்படி இந்த கரடான திருதராஷ்டிரன், கண்ணு தெரியாதவன், பக்கத்தில் காந்தாரி, இவா 2 பேரும் எப்போதும் இருக்கிற மாதிரி சன் டிவியை பார்த்துன்னு உட்காந்துட்டு இருந்தாள். அவருக்கு எங்கே பார்க்க முடியும், கண்ணு போட்ட கேட்டுட்டே இருப்பாள், என்ன ஆச்சுன்னுட்டு இப்படி கேட்டுட்டு இருந்தாள். அப்போது விதுரர் சொன்னாராம், அபிப்பிரேத திருத்தராஷ்டிரம் அபாஷத்தன் நாள். ஏ திருத்தராஷ்டிரா, நீ என்ன எப்போதும் ஆனந்தமாக உட்காந்துருக்கலாம், இப்படியே நினச்சிருக்கியா, உனக்கு என்ன வயசாகிட்டு தெரியுமா, எங்கே தெரியுமா இருக்கே, ஞாபகம் இருக்கான்னாள். ராஜன் நிர்கம்யதாம் சீக்கிரம் பஷ்யேதம் பயமாகதம். உனக்கு காலம் முடிஞ்சு கொடுத்துப்பா, காலம் போயிட்டே இருக்கு, உன் வயசு ரொம்ப வயசாகிடுது உங்கள் 2 பேருக்கும். திருப்பி இந்த டிவியை பார்த்துட்டே உட்காந்துருக்கேளே ராஜன்னு, நிர்கம்யதாம் சீக்கிரம் நாள், வெளியில் கிளம்புனாள். பிரதிக்ரியான எஸ்யேஹ குதச்சித் கர்ஹிச்சித் பிரபோ சஏஷ பகவான் காலஹா சர்வேஷாம் ந சமாகதா. இந்த பகவான், காலரூபியான பகவான் இப்படி கடந்துட்டே போயிட்டு இருக்கு காலம். அவர் வந்துவிட்டார். ஏன செய்வாபிபன்னோயம் பிராணைஹி பிரியதமைரபி ஜன சத்யோ வியுஜ்யேத கிமுதான்யை தனாதிபிஹி. இந்த பணங்கள், தனம், மாளிகைகள், யௌவனம், ஜனங்கள், ஸ்ரீவில் இருக்கிற பந்துக்கள், இதுகள்னால மதம் ஏற்பட்டுடுறது. அதனால தான் ஆச்சாரியால் சொன்னார், மா குரு தன ஜன யௌவன கர்மம் நாள், இதெல்லாம் சீக்கிரம் போயிடும். அதனால் தனாதிபிகி, நிறையா பணம் இருக்குது, நிறையா கோட்டை மாதிரி ஒரு பெரிய வீடு இருக்குது, பல வீடுகள் இருக்குது, அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கமே, அது மௌಢ்யம் நாள், அப்படி இருக்கப்படாத நாள். பித்ருப்ராத் சுஹத் புத்ரா ஹதாஸ்தே விகதம் வயம்.
உன்னால என்ன ஆச்சுன்னாள், திருதராஷ்டிரா ஞாபகம் வச்சுக்கோன்னு திருதராஷ்டிரனை பார்த்து சொல்கிறாள். விதுரர் அண்ணாவை பார்த்து, பித்ரு பிராத்ரு சுஹுத் புத்திராக ஹதாஸ்தே. நீ என்ன பண்ணின? உன்னுடைய பேராசியினால உன்னுடைய குழந்தையான துரியோதனன் ராஜ்யத்தை வச்சுக்கணுங்கிறதுனால எல்லாரையும் கொன்னேன். உன்னால மகாபாரத போர் ஏற்பட்டு எல்லாம் ஞாத்திகள் அத்தனை பேரும் அதாகாத்தே, உன்னால கொல்லப்பட்டாள். அது மாத்திரம் இல்லை, ஆத்மாச்ச ஜரையாகிரஸ்தா. இப்போ எப்படி இருக்க? எந்த நிலையில் இருக்க? இப்போ ஜரை வந்து கொடுத்து கழவன் ஆயிட்ட. பரகேகம் உபாசசே. இன்னும் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் வைக்கலை, அவ்வளோதான் பாக்கி. கடைசி ரூமில் தூக்கி போட்டாச்சு. உடனே கோடி ரூமில் உன்னை போட்டு வச்சுருக்காள். அங்கே ஒரு டிவியை போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை வச்சுட்டு கடாயிஞ்சேன்னு வச்சுருக்காள். பரகேகம் உபாசசே. அது மாத்திரம் இல்லை, நீ யார்? அந்தஹா, பொட்டை. பிறந்ததுலேருந்தே பொட்டை. புறா ஏவன் நாள், ஆரம்பத்துலேருந்தே நீ கண்ணு தெரியாதவன். அந்த புறா. இப்போ எப்படின்னாள்? வதிரஹா, கொஞ்ச நாளாக காது வேற கேட்க மாட்டேங்கிறது உனக்கு. யார் சொல்கிறா? என்ன சொன்னான்னு கண்டுருக்கேன். வதிரஹா மந்த பிரஜாஷ. பொறா குறைக்கு கொஞ்சம் மறதி வேற ஏற்பட்டு கொடுத்து உனக்கு. இப்போது ஞாபக மறதி வயசானா வந்துடும். மந்த பிரஜாஷ சாம்பிரதம். ரீசெண்ட்லி உனக்கு ரொம்ப மந்த பிரஜை ஏற்பட்டு கொடுத்து. அதனால் வயசான கோளாறு எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறது. விஷீர்ணதந்தா. இனிமேல் டென்டிஸ்ட்டு போனால் புது பல்லு தான் வைக்கணுங்கிறான். பல்லெல்லாம் போயிடுத்து. மந்தாக்னிஹி, எப்போ பார்த்தாலும் ஏப்பம் விடுறே, ஜீரணம் ஆக மாட்டேங்கிறதுங்கிற. மந்தாக்னிஹி சராக கபமுத்வகன். எப்போ பார்த்தாலும் டர்ற பர்றன்னுட்டு தொண்டையிலேருந்து கபம் ராகத்தோடு கூட வந்துட்டுருக்கு. எதுவும் அருவாளை வச்சு அறுக்கிற மாதிரி உன் தொண்டை கபம் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாள். இதெல்லாம் என்னத்துக்கா அப்படி சொல்லிட்டுருக்கான்? நமக்கு எல்லாருக்குமே ஒரு காலில் அப்படிலாம் ஆளாம், இல்லை ஆயிண்டே இருக்கோ முன்னாடி தெரியாது. விஷீர்ணதந்தா மந்தாக்னி சராக கபமுத்வகன். அஹோ மயீயசி ஜந்தோ ஜீவிதாஷா யதா பவான். இதான் ஒரு விசேஷம் நாள். இவ்வளவு இருந்தும் கூட ஜந்துக்களான மனுஷியாளான நம்ம எல்லாருக்கும் ஜீவிதாஷா, இன்னொரு 1000 வருஷம் இருக்கணும், இன்னும் நன்னா அனுபவிக்கணும், இன்னும் பல தேசங்களுக்கு போய் நன்னா இருக்கணும், இன்னும் கொள்ளு பேரனுக்கு எள்ளு பேரனுக்கு இன்னும் ஏதான பேரனை பார்க்கணும். இப்படிலாம் ஆசை ஏற்படுறது சர்வ சகஜம்ங்கிறாள். பீமாபவர்ஜிதம் பிண்டம். திருதராஷ்டிரான்னு கூப்பிட்டாள். நீ என்னத்தை சாப்பிட்ற? பீமா அபவர்ஜிதம் பிண்டம். ஆதத்தே கிரகபாலவத்து. கிரகபாலன்னு யாருக்கு பேருன்னா நாய்க்கு பேர். ஏன்னா அது ஆற்றுல வச்சிருப்பாள் எல்லாரும் ஒரு நாய். அது இட் வில் ப்ரொடெக்ட் த ஹவுஸ். அதனால் கிரகபாலகான்னு பேர். நீ எப்படி சாப்பிட்ற? எந்த பீமன் உன்னுடைய ஓன் சன் துரியோதனனை கொன்னானோ அந்த பீமன் என்ன கொண்டு கொடுக்குறான்? ஒரு பிண்டம். இத்தனை சாத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் கலந்து கொண்டு வந்து ஒரு சின்ன நாய்க்கு வைக்கிற மாதிரி ஒரு பிண்டத்தை கொண்டு வந்து வைக்கிறான் அவன் ரூமில். நீ அதை சாப்பிட்டுட்டு இருக்கே. நீ பீமாபவர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவத்து. இது நான் படிக்கிறது என்னோட அம்மா வந்து சில நாள் முன்னாடி சொன்னா. பாலாட்ட சொன்னேன், பாலாவுக்கு மாத்திரம் சொன்னேன். அது என்னென்னா ஊரில் என்ன நடக்கிறதுங்கிறத பற்றி அம்மா சொல்லிட்டு இருந்தாள். எப்படி எங்கள் அம்மாவுக்கு வயசு 88 ஆறுது. எங்கள் அம்மா என் தங்கையோடு இருந்துட்டுருக்காள். அவளை எப்படி என் தங்கை பார்த்துக்கிறாள்னா, ஒரு கருகப்பிலை வாங்கணும்னு வெளியில் கிளம்பினாக்க அம்மாவை ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்புறாள். நான் ஒரு பிரசம்சிச்சுக்காக சொல்லலை, நிஜமாக சொல்கிறேன். இந்த கலியுகத்தில் இந்த விரோதிநாம சம்பத்சரத்தில் அவளுக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு ஆக போகிறது. இந்த தங்கைக்கும் இந்த 60 வயசு கிட்டத்தட்ட ஆக போகிற தங்கைக்கும் 88 வயசு அம்மாவை காலம்பரை எழுந்துன்னு நமஸ்காரம், வெளியில் கிளம்பினா நமஸ்காரம், எதுக்கு இருந்தாலும் ஒரு தடவை நமஸ்காரம், இப்படி பண்ணி அப்படி வச்சுக்கிறாளாம். அப்படி சில பேர் வந்து வயசானவாளை வச்சுப்பாள். விருத்த உபசேவின்னு வித்தாள். இப்போ இங்கே நம்ம இதில் வந்து இந்த ஜாயின் பண்ணாமல் இருக்கானே நம்ம நாராயணன், அவனும் அவன் அப்பா மேலே நியாதிருஷ்யமான பக்தி, அப்படி ஒரு பக்தியாக இருப்பார். அப்படி சில பேர் இப்பவும் இருந்துட்டுருக்காள். ஆனால் வயசானவா சில பேருக்கு ஆகமாட்டேன்னு எங்கள் அம்மா வந்து சில எக்ஸாம்பிள்லாம் சொன்னா. அப்படி ஆறுது இப்படி ஆறுதுன்ட்டு ரொம்ப துக்கமாக இருந்தது. அதை சொல்கிறாள் இங்கே. திருத்தராஷ்டிரனுக்கு பிண்டம் போடுற மாதிரி இத்தனை நாய்க்கு போடுற மாதிரி போட்டுட்டு இருக்கானே இந்த பீமன், அதை நீ சாப்பிட்டுன்னு இருக்கியேடா ஏ திருத்தராஷ்டிரான்னு அண்ணாவை பார்த்து சொல்கிறாள். அக்னீன் சிருஷ்டோ தத்தச்ச கரோதாராஷ்ச தூஷிதாக. நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கே அவளுக்கு, அத்தனை கெடுதலும் பண்ணியிருக்கே.
விஷத்தை கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்து சாவ பண்ணியிருக்கேன். அவளுடைய மனைவியே மானபங்கம் பண்ண முடியா வச்ச. இப்படியெல்லாம் அவளுடைய மாளிகையை எரிக்க பண்ணினேன். அவளுடைய சொத்தெல்லாம் எடுத்துனுட்டே. நீ அத்தனை சொத்தையும் வாங்கிவிட்டே. நீ கிருத்தம் க்ஷேத்திரம் தனம் ஏஷாம் தத் தத்தை அசுபிக்கியது. அவளுடைய தயவில் நீ இருக்கே. நீ இத்தனை கெடுதல் அவளுக்கு பண்ணிவிட்டு இப்போ அவள் தயவில் நீ இருக்கியே, மானம் இல்லையா உனக்கு? நீ என்ன பண்ணணும் தெரியுமா? இப்போ ஒரு நாள் வெளியில் போகணும்னாள். உனக்கு ரொம்ப வயசாகிடுத்து, நீ சன்னியாசம் வாங்கிட்டு வெளியில் போக வேண்டிய காலம் வந்து விடுத்தேனாள். தஸ்யாபி தவ தேகோயம் கிருபணஸ்ய ஜிஜீவிஷோ பரைத்யனிச்சதோ ஜீர்ணா ஜரயா வாசசீவ கதஸ்வார்த்தமிமம் தேகம் விரக்தோ முக்தபந்தனா அவிஜாதகதிர்ஜஹ்யாத் சவை தீர உதாகிருதா. மனசை தைரியமாக தீரனாக ஆக்கணும். தீரகான்னு யாருக்கு பேருன்னாள்? எல்லாத்தையும் விடுறவன் தான் தீரன்னாள். ஏன்னா தீரகாங்கிற பதம் இருக்கே, அதுலேருந்து தான் தைரியம்னு ஒரு பதம் வந்திருக்கு. தைரியம் வேற, பயம் இல்லாமல் இருக்கிறது. அவன் சார் ரொம்ப தைரியசாலி, ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான்னு சொல்லுவா. அது அர்த்தம் இல்லை. தமிழில் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர, சம்ஸ்கிருதத்தில் தைரியம் வேறு, பயம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வேறு. அதனால தான் அனுமார சொல்கிறத புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம். தைரியம் வேற, நிர்பயத்துவம் வேற. இந்த தைரியம் யாருன்னாள்? தீரன்னா எல்லாத்தையும் அடக்கிறவன் தான் தீரகான்னாள். சயைவ தீரகான்னாள். இதுக்கு ஒரு விஷய வாக்கியம் அன்றைக்கே ஒரு நாள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அவிஜாகதிர்ஜஹ்யாத் சவை தீர உதாகிருதா யஸ்வகாத் பரதோ வேஹ ஸ்வகாத் வா பரதோ வா இஹ ஜாத நிர்வேத ஆத்மவான் ஹிருதி கிருத்வா ஹரிம் கேகாத் பிரவ்ரஜேத் ச நரோத்தமஹ. நரோத்தமன் யாருன்னாள்? யார் தெரியுமா? ஒன்று மனுஷியாலேயே உத்தமன். பகவான் ஹரிக்கிட்ட மனசை வச்சு தன்னுடைய வீட்டிலேருந்து எவன் பிரவராஜிகனாக, பிரவராஜிகன்னா டீங்கான வெளியில் போய் சாப்பிட்டுட்டு சன்னியாசி ஆகி போகிறதுன்னு அர்த்தம். அப்படி போகிறவன் இருக்கானே, அவன் தான் நரோத்தமன். அதனால நீ என்ன பண்ணணும் தெரியுமான்னாள்? நீ உதீச்சீம் திசம் யாத்தூன்னாள். மேலே வடக்கு பாகமாக கிளம்பி போங்க, இமாலய மலை இருக்குது, அங்கே போனாள். திருதராஷ்டிரனை பார்த்து, நல்ல மனுஷனுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போகும், உடனே கேட்டுவிடுவன். அதோதீச்சீம் திசம் யாத்து ஸ்வைஹி அஜ்ஞாதகதிர்பவான் இதோர்வாக் பிராயசக்காலஹ பும்சாம் குண விகர்ஷண. நீ கிளம்பி போகணும் நாள். இதை இப்படி சொன்னோடனே ஏவம் ராஜா விதுரேன அனுஜேன விதுரேன, தன்னுடைய பிராத்தாவான விதுரனால் சொல்லப்பட்ட மகாராஜாவான திருதராஷ்டிரன், அவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சு கொடுத்துருந்தாள். எந்த கண்ணுன்னாள்? இந்த பௌத்திகமான உடம்புல இருக்கிற கண்ணு தெரியலையா. பிரஜா சக்ஷு போதிதா ஆஜமீடானாள். ஆஜமீடன் அவருக்கு பேர். அஜமீட டைனாசியில் பிறந்தவனால அந்த திருதராஷ்டிரனுக்கு ஆஜமீடான்னு பேர். ஏயாத்தினுடைய வம்சம். குரு வம்சத்தில் ஹஸ்தீனோத்தன், அவனோட ஹஸ்தியினுடைய புள்ள. அந்த ஹஸ்தினா வச்சதுனால்தான் ஹஸ்தினாபுரம்னு பேர். அந்த ஹஸ்தியினுடைய புத்திரனுக்கு பேர் அஜமீடன்னு பேர். அதனால் அஜமீடசிய அப்பத்தியம் புமானு ஆஜமீடா. அதனால் திருதராஷ்டிரனுக்கு ஆஜமீடன்னு பேர். அந்த ஆஜமீடன் கண்ணு தெரிய ஆரம்பிச்சு விட்டான். பிரஜா சக்ஷு போதிதா. அதனால் விதுரனால் கொடுக்கப்பட்ட கண்ணை வச்சுட்டு சித்வா ஸ்வேஷு ஸ்னேகபாஷான் திரடிம்னஹானால், திருடச்சித்தத்தோடு கூட ஸ்னேகபாஷான்னு பாந்தவாழ்கிட்ட இருக்கப்பட்ட பாசத்தெல்லாம் அறுத்துவிட்டு நிச்சக்கராம வெளியில் கிளம்பி போனாள். என்ன சொன்னாள்? அவர் மாத்திரம் கிளம்பி போலையாம். பதிம் பிரயாந்தம் சுபலஸ்ய புத்திரி. சுபலன்னு ஒருத்தன், அவனுடைய புத்திரியான காந்தாரி. பேர் காந்தாரின்னு ஏன் பேர்னா, காந்தார்னு சொல்கிறமே இப்போது ஆப்கானிஸ்தான், அங்கேருந்து வந்தவளவள். அதனால் அவளுக்கு காந்தாரின்னு பேர். அந்த காந்தாரி மகாபதிவிரத்தை. அவளும் பதிவிரதா சானுஜகாம சாத்வி, பரமசாத்வி. அவள் அங்கே கிளம்பி போனாளாம் இவாளோடு கூட. எங்கே நாள்? ஹிமாலய மலையை நோக்கி கிளம்பி போனாள் நாள். அப்போது இவா கிளம்பி போயிட்டாள். இவ ஒருத்தருக்கும் சொல்லாமல் தடார்னு கிளம்பி போயிட்டாலாம். யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி சாயந்தரம் சந்தியாவந்தனாதிகளை பண்ணிவிட்டு யுதிஷ்டிரர் வெளியில் போனவர் உள்ளே வந்தார். அஜாத சத்ரு கிருதமைத்ரோ ஹுதாக்னி. கிருதமைத்ரஹான்னாள். கிருதமைத்திரம்னா சந்தியாவந்தனம் பண்ணினதுன்னு அர்த்தம்.
யுதிஷ்டிரர் அக்னிஹோத்திரம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி அப்படி பண்ணிவிட்டு விப்ரான் நத்வா தில கோ பூமி ருக்மைனாள். நல்ல தங்கம் தனம் பசுமாடு பூமி இதெல்லாம் தானம் பண்ணாலாம். விப்ரான் பிராமணாளுக்கு யதேஷ்டமாக தானம் பண்ணாள். ருக்மைனாள். ருக்மின்னா ருக்மம்னா தங்கம்னு அர்த்தம். அதனாலலாம் சில பேர் பேரே ருக்மிணின்னு பேர் வச்சுப்பாள். உடம்பு தங்க ரேக்கு மாதிரி பளபளான்னு இருக்கணும். சில பேருக்கு நிறமாக இருக்கும், இருந்தாலும் ருக்மிணின்னு பேர் வச்சுப்பாள். என்னென்னா ருக்மைஹின்னு தங்கம்னு அர்த்தம். திலகோ பூமி ருக்மைஹி எல்லாத்தையும் கொடுத்தாலாம். கொடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சாலாம். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தா அங்கே பெரியப்பாவை போய் நமஸ்காரம் பண்ணுறது வழக்கம் சந்தியா காலத்தில். அதனால் திருதராஷ்டிரனோட ரூமுக்கு போனால் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. கிரகம் பிரவிஷ்டோ குருவந்தனாய நஜாபஷ்யத் பிதரௌ சௌபலீம் சே. காந்தாரியும் காணும் திருதராஷ்டிரையும் காணுமா. டிவி ஆஃப் ஆகி இருக்குது, ஒத்துரும் இல்லைங்க. என்னடா அது ஆற காணுமேன்னு இப்படியும் பார்த்தார். அங்கே அவளுடைய அட்ரஸே இல்லை. உடனே அந்த டிரைவரை கூப்பிட்டார். ஏன்னா டிரைவருக்கு தான் பெரிய தனிகாளுடைய வீட்டில் ஒன்றும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுட்டுருப்பேன் டிரைவர். ஏன்னா டிரைவர் காரில் போகிறது தான் நம்ம எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்டே போகிறோம். அதனால் அவனுக்கு எல்லா விதமான சமாச்சாரமும் டிரைவருக்கு தான் தெரியும்னே. ஏன்னா மாட்டு பொண்ணு எல்லா விஷயம் என்னென்ன சொல்கிறாளோ அத்தனையும் அவன் கேட்டுட்டே போவான். மாமியார் சொல்கிறதும் கேட்டுட்டே போவான். அதனால் டிரைவருக்கு தெரியாது ஒன்றும் இருக்காது. பெரிய தனிகாளுடைய வீட்டுக்கு டிரைவரை போய் கேட்டால் போறோம்னு எல்லா ரகசியமும் அவன் தான் வச்சுருப்பான். அதனால் சஞ்சயன்னு டிரைவர். அந்த தத்திர சஞ்சயம் ஆசீனம் நாள் ஃப்ரண்ட்டு போர்ட்டிக்கோவில் சோஃபாவில் உட்காந்துருக்கான் டிரைவர். அவனை போய் கேட்டாலாம் யுதிஷ்டிரர், ஏன்பா உனக்கு தெரியுமா திருதராஷ்டிரனும் காந்தாரியும் காணுமே, எங்கே போனாலும் தெரியுமான்னு கேட்டான். தத்திர சஞ்சயமாசீனம் பப்ரச்சோத்விக்னமானசா. அந்த உத்விக்னமானசா அங்கே யாருன்னாள் ரொம்ப மனசு கவலையோடு போய் கேட்டாலாம். காவல்கடான்னு கூப்பிட்டார். கவல்கணன் அவனுடைய அப்பா பேர். அதனால சஞ்சயனுக்கு காவல்கணன் பேர். எங்கடா நம்ம எங்கள் அப்பா எங்கன்னு கேட்டாள். விருத்தோஹீனச்ச நேத்ரையோஹோ. எங்கே போனாள்? ஒத்துருமே காணுமே, சித்தப்பாவையும் காணுமேன்னாள். 3 பேரையும் காணுமே, எங்கே போனாள்னு கேட்டாள். அம்பாஜ ஹதபுத்திரார்த்தா பித்ருவியக்வகத சுகிருத்து அபிமை அகிருத பிரஜே. ஒரு கால் நான் சண்டை போட்டு எல்லாரையும் கொண்டுவிட்டு ராஜ்யத்தை வாங்கிவிட்டேங்கிற துக்கம் தாங்காமல் அவள்லாம் ஆசம்சமானஹா சமலம் கங்காயாம் துக்கிதோபதத். ஒரு கால் கங்கா நதி தீரத்தில் போய் விழுந்துவிட்டாளா, ரொம்ப துக்கத்தை தாங்க முடியாமல் தங்களுடைய குழந்தைகள்லாம் சித்து போயிட்டாளேன்ட்டு. பிதர்யுபரதே பாண்டவ் சர்வான்ன சுகுத சிசுன்னு தங்களுடைய குழந்தைகள்லாம் போயிட்டாளேன்னு கங்கையில் கொண்டு விழுந்துட்டாளா, எனக்கு சொல்லு, எங்கே போனாள் அப்படின்னு கேட்டாள். அதுக்கு உடனே சஞ்சயன் பதில் சொன்னானா, அவன் டிரைவர் ஜாக்கிரதையாக இருக்கணும்னே, எல்லா விஷயத்தையும் சொல்லிடப்படாது. கிருப்பையா ஸ்நேக வைக்லவ்யாத் சூதோ விரகர்ஷிதா ஆத்மேஸ்வரம் அச்சக்ஷாண ந பிரத்யாஹீதி பீடிதா. எனக்கு நான் பிரத்யாக அதிபீடிதா. அவனுக்கும் ஒரே துக்கம். அதனால் அவன் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அவள் எங்கே போனா என்னன்னு ஒன்றுமே தெரியலையே, நானும் ரொம்ப துக்கத்தோடு உட்காந்துருக்கேன், அவளை கொஞ்சம் நாழியாக காணும்னு அவனும் சொன்னான். சஞ்சய் வாச்ச நாகம் வேத வியவசிதம் பித்ரோர்வக்குலநந்தனா. எனக்கு தெரியலேன்னு சொன்னான். நான் அகம் வேதா, எனக்கு தெரியல, அவள் எங்கே போனாள்ங்கிறது தெரியலையேன்னான். காந்தார்யா வா மகாபாஹோ முஷிதோஸ்மி மகாத்மபி முஷிதா அஸ்மின்னான். என்னால் நான் ஏமாற்றப்பட்டேன், எல்லாரும் என்னை சீட் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டாள் காணும் நாள். அதான் மூஷிக்கம்னு அதனால தான் பேர். முஷித்தானா அது திருட்டுத்தனமாக எல்லா ஆற்றுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு போடும்னா எலி, அதுதான் அதுக்கு மூஷிக்கம்னு பேர். முஷித்தானா சீட்டிங், திருடுறதுன்னு அர்த்தம். எல்லாம் திருட்டு பையனாக ஆக்கிவிட்டு போயிட்டாளே வாழ்னான்னு ரொம்ப துக்கப்பட்டான். அந்த சமயம் பார்த்து பகவான் நாரதரங்க வந்தாலாம். அதா ஜகாம பகவான் நாரத சக தும்புருஹூ. கையில் எப்போதும் தும்புரு வச்சிருப்பேன்னே. ஏன்னா அவர் பெரிய வித்வான், சங்கீத வித்வான். அதனால் கையில் தும்புருன்னு ஒரு வாத்தியம், அது வீணை மாதிரி இருக்கும். அது தும்பின்னா சொரைக்கான்னு பேர். என்ன பண்ணுவான், அந்த சொரைக்காய் என்னென்னா ட்ரை பண்ணி அந்த சொரைக்காயை வச்சு அதில் ஒரு ஒரு வயரை போட்டு டிங் டிங் டிங்னு வீணை மாதிரி வாசிக்கலாம். அப்படி ஒரு வாத்தியம். அந்த வீணையோட சின்னதாக இருக்கும், வீணை மாதிரியே இருக்கும். அதுக்கு தும்புருன்னு ஒரு வாத்தியம்.
அந்த தும்புருங்கிறதான ஒரு வாத்தியத்தை எடுத்துன்னு வரானாம் நாரதர். கையில் எப்போதும் வச்சிருப்பதவர். அது அப்படியே டிங் டிங்னு எடுத்தா அவர் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவர் உள்ள நுழைஞ்சார். பிரத்யுத்தாயாபிவாத்தியாக சானுஜோபியர்ச்சயன் முனிம். அப்படி உள்ள நுழைஞ்சாராம். உடனே சா அனுஜா குழந்தை தம்பிகளோடு கூட யுதிஷ்டிரர் அவரை அபியர்ச்சயன்னு நாள். இதுதான் விசேஷ வாக்கியம் சொல்கிறேன்னு சொன்னேனே. அதான் என்னென்னா, நம்ம கள்ளங்குடி பெரியவாளுடைய கிரந்தத்தில் பார்த்தீங்கன்னா இவன்னு போட்டிருக்கோம். இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா வாழ்நாளில் அர்ச்சையன்னு முனிம்னு போட்டிருக்கும். ஏன்னா நாரதர் உள்ள நுழைஞ்சோடனே அவர் அர்ச்சிக்கலையாம், பூஜை பண்ணலையாம். அர்ச்சையன்னு நாள். என்ன காரணம்னால், ஏன்னா தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்காள், ராஜான அபியர்ச்சயத்து சோகாக்கிராந்தா கிருபாவிஷ்டா ஸ்ரத்தையா ரஹித புமான் குருதேவ த்விஜாத்தீனாம் பூஜனம்னு சமாச்சரேத்துன்னு தர்மசாஸ்திரம். எப்பெல்லாம் பூஜை பண்ணப்படாதுன்னாள், எப்போ சோகாக்கிராந்தா ஒருத்தர் ரொம்ப மனசு சோகத்தோடு இருக்கானோ, கிருபாவிஷ்டா ஸ்ரத்தையா ரஹிதா, ஸ்ரத்தை இல்லாமல் அஸ்ரத்தையா பேசிண்டே போய் பூஜை பண்ணப்படாதான். புமானு குருதேவ குருவோ தேவதைகளோ இவாள்கிட்ட போய் பூஜை பண்ணப்படாதான். அதான் கோயிலில் போனால் மனசில் ஒரு பெரிய அமைதியோடு கூட பூஜை பண்ணணும். இப்படி உள்ள கோயிலுக்கு போய் பேசிகிட்டே பக்கத்தாத்து மாமியோடு போய் எப்போ வந்தேன் ஏது எல்லோரும் க்ஷேமமாக இருக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவள்லாம் பேசிட்டு கோயிலுக்குள்ளே பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கிறது பிரதட்சணத்துக்கு பலன் இல்லாமல் போடும். அதனால் பிரதட்சணத்தும் போது நம்மளை யாரானும் கேட்டால் கூட ஸ்ரத்தை போய்டும். கொஞ்சம் நாள் கழித்து வெளியில் வந்து சொல்கிறேன் எல்லா பதிலும். இப்போ சுவாமிக்கு நான் பிரதட்சணம் பண்ணிட்டுருக்கேன்னு பேசாமல் பிரதட்சணம் பண்ணணுமா அப்படிலாம் சொல்லியிருக்காள். அதனால தான் பூஜையன்னு நாள், அர்ச்சையன்னு இவன்னு சொன்னாள். இங்கே அர்ச்சையன்னு முனிம்னு போட்டிருக்கு. நாரதன் வந்தோடனே பூஜை பண்ணலையாம். ஏன்னா அவள் மனசு துக்கத்தில் இருக்காள் இல்லையா, அதனால் பெரிய மான்களை பூஜை பண்ணப்படாதுங்கிறதுக்காக பண்ணலையாம். யுதிஷ்டிரவாச்ச நாகம் வேத கதிம் பித்ரோஹோ பகவன் ககதாவிதா. உங்களுக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே, 3 லோகத்துலேயும் நீங்கள் போயிட்டு வந்துருக்கேளே, உங்களுக்கு சொல்லணும். அம்பாவாகத புத்திராத்தா கதாச்ச சபஸ்வினி. எனக்கு தெரியலையே, எங்கள் பெரியப்பாவும் பெரியம்மாவும் எங்கே போனாலும் தெரியலையே. என்னுடைய சித்தப்பா விதுரரும் போயிட்டாரே, நீங்கள் தான் சொல்லணும் எங்கே போனாலும் விட்டு. கர்ணதார இவா பாரே பகவான் பாரதர்ஷகா அதாபபாஷே பகவான் நாரதோ முனிசத்தமஹா. கர்ணதார நாள் எப்படி ஒரு கப்பல் வந்து நம்ம சமுத்திரத்தை தாண்ட வைக்குமோ, அப்படி நீங்கள் தான் எங்களை தாண்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாண்ட வச்சாராம் இந்த நாரத சுவாமி. குரு வந்தால் அப்படி தான் பண்ணுவாள். பெரிய அவர் நாரத சுவாமி பெரிய குரு, மகாகுரு. அவர் இப்படி கஷ்டம் வந்த போது தான் எல்லாருக்கும் வந்து உபதேசம் பண்ணிட்டு போவார். நாரத உவாச்சே மகாகஞ்சன சுச்சோராஜன்னு எதீஸ்வர வசம் ஜகத்து. இந்த பல ஸ்லோகங்கள்னால சொல்லிட்டு இருக்காள். இந்த இப்போது துக்கம் ஏற்படப்படாதுப்பா உனக்கு, எல்லாரும் பிரியத்தான் போகிறோம். சம்யுனக்தி வியுனக்தி எல்லாம் ஏற்படுறது. பகவான் ஆச்சரியம், பகவான் தான் எல்லாத்தையும் பண்ணுறாள். சயேவ சம்யுனக்தி பூதானி சயேவ வியுனக்தி. நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாள். கல்யாணம் ஆகி ஒருத்தர் இவன் தான் பாரியா இவன் தான் பர்த்தா அப்படின்னு சேர்த்து வைக்கிறாள். அப்புறம் ஒரு நாள் வந்தால் என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் டிக்கெட் வாங்கிட்டு போகிறாள் இல்லையே. ஒருத்தர் முன்னாடி படுறாள், ஒருத்தர் பின்னாடி ஒரு நாள் கழித்து தான் போகிறாள். அதனால் என்ன ஆறுது, பகவான் தான் பிரித்து வைக்கிறார். சேர்த்து வைக்கிறதும் அதே பகவான், பிரித்து வைக்கிறதும் அதே பகவான் சொல்கிறாள் நாரத சுவாமி. யதா காவோ நசி ப்ரோதா தந்தியாம் பத்தாச்ச தாமபி. பரடாப்பா, எப்படி ஒரு பெரிய மாடு காளை மாடு இருந்ததுன்னா அதில் மூக்கை குத்தி அதுலேருந்து ஒரு கயத்தை போட்டு கட்டி அதை அப்படி எருக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கோமோ, அப்படி நம்மளை எல்லாத்தையும் வாக்தந்தியாம் நாபவித் பத்தா நம்மளெல்லாம் கட்டி வச்சிருக்கு. வேதங்கள் சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லி நீ எப்படி இருக்கணும்னு கட்டி வச்சிருக்கு. அப்படி பகவான் கட்டி வச்சிருக்கார் நம்மளை. யதா கிரீடோபஸ்கராணாம் சம்யோக விகமா விக சம்யோக விகமௌ இக. சேர்றது வெளியில் போகிறது எல்லாமே பகவானுடைய ஒரு அனுகிரகத்தால் நடந்துட்டுருக்குங்கிறத நினச்சுட்டேன்னா இச்சையாக கிரீடித்துனாள். பகவானுடைய இச்சையினால் தான் எல்லாம் நடக்கிறது, நம்ம ஒன்றும் நடக்கலைங்கிறது தான் ரமண மகர்ஷி அடிக்கடி சொல்லுவார். ரமண மகர்ஷி சொல்லுவார், நீங்கள் என்னத்துக்காக பொட்டியை தூக்கி தலையில் வச்சுன்னு போகிறேன், ட்ரெயினுக்குள்ளேயோ ஏறியாச்சு, ட்ரெயினோ போக போகிறது, உங்களையும் சேர்த்து எடுத்துன்னு அழிச்சுன்னு போக போகிறது, பொட்டியும் அழிச்சுன்னு போக போகிறது. யாரானும் ட்ரெயினுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம்
பொட்டியை தூக்கி தலையில் வச்சுக்கலாமோ? பொட்டியை தூக்கி கீழே வச்சுவிட்டு சௌக்கியமாக சீனரியை பார்த்துன்னு போக வேண்டாமாம்பர். அப்படி பகவான் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்மளை எல்லாரையும் கடத்தி போயின்னு இருக்காருங்கிறது நினச்சிக்கணும்னு சொல்கிறாள். நீங்கள்லாம் கேட்கலாம், ரொம்ப அழகாக சொல்லிவிட்டேளே நடராஜன், நீங்களும் அப்படி தான் நினச்சிக்கிறது உண்டா பொட்டியை கீழே வைப்பாளான்னு. நானும் அசடு இல்லையா? பல சமயங்களில் என்ன அறியாமல் நானும் பொட்டியை தூக்கி தலையில் வச்சுன்னு போகிறவன் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரந்தங்களை படிக்கிறதுனால என்ன ஏற்படுறதுனால் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம அனாவசியமாக கவலைப்பட்டுருக்குமே, கவலைப்படக்கூடாது, எல்லாத்தையும் விடணும். ஸ்னேகத்துலேருந்து இந்த ஸ்னேக மோகம் இருக்கே, மோகஜாத்து ஸ்னேகாது அந்நியத்திர மோகஜாத்துனாள். சர்வதா நகி சோச்சியாஸ்தே, நீ துக்கத்தை விடணும், துக்கப்படாதே. பெரியப்பா போயிட்டாளே, பெரியம்மா போயிட்டாளே, சித்தப்பா எங்கேயோ போயிட்டாளேன்னு கவலைப்பட்டு இருக்காதேப்பான்னாள். கதம் துவநாதா கிருபணா வத்தேரந்தே ச மாம் வினா காலகர்ம குணாதீனா தேகோயம் பஞ்சபௌதிகா. இந்த தேகம் பஞ்சபௌதிகமான தேகம். அதனால தான் இது ஒரு நாளைக்கு பஞ்சத்துவம் ஆப்போடுது. சொல்லியிருக்கேன் பஞ்சத் அன்றைக்கே ஒரு நாளைக்கு. ஏன் பேர் பஞ்சத்துவம்னா டெத்துன்னு பேர் அர்த்தம். 5 பஞ்சபௌத்திகமான இந்த உடம்பு ஒரு நாளைக்கு போகத்தான் போகிறது. கதம் அந்யான்ஸ்து கோபாயேத்து சர்ப்பகிரஸ்தோ யதாபரம். அசடு மாதிரி ஒரு பாம்பை ஒரு கயராக நினச்சின்னு நம்மளாம் தொங்கின்னு இருக்கும், பாம்பை பிடிச்சிருந்து. இது எப்படி தெரியுமா இருக்குன்னாள், பகவான் படைச்ச இந்த விஸ்வம் இருக்கே, அதில் அகஸ்தானி சகஸ்தானாம் அப்பதானி சதுஷ்பதாம். ஒவ்வொரு பிராணியும் இன்னொரு பிராணிக்கு ஆகாரம் நாள். மனுஷனுக்கு ஆகாரம் மிருகாதிகள் எல்லாம் வச்சுருக்காள். இப்படி சிக்கன் பிக்கன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கான் பாருங்கோ. ஏன்னா பகவான் படைச்சிருக்கார், இவனுக்கு ஆகாரம் அதுன்னு விட்டு. அதே மாதிரி அப்பதானி சதுஷ்பதாம் நாள். பாம்பு இருக்குது, அப்பதானி கால் கிடையாது, சதுஷ்பதாம் 4 காலோடு இருக்கப்பட்ட மிருகத்தை டபக்குன்னு முழுங்கிப்படுறது. ஏன்னா பகவான் ரெண்டையும் வச்சுருக்கார், ரெண்டையும் அவர் தான் படைச்சிருக்கார். இதுக்கு அது ஆகாரம்னு வச்சுருக்கார். அகஸ்தானி, ஹஸ்தானின்னா கை இருக்கிறது, கை இல்லாத சிலது இருக்கும், அதுக்கு சகஸ்தானாம் கை இருக்கிறது போய் டபக்குன்னு அதை பிடுங்கி எடுத்து சாப்பிட்டு விடுறது. இப்படிலாம் வச்சுருக்காரே. பல்கூனி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஜீவஹா ஜீவஸ்ய ஜீவனம் நாள். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு ஜீவனாக இருக்கான். இதை நம்ம பார்க்குறோம் இந்த தேசத்தில். பெரிய பணக்காரனாக இருக்கிறவனுக்கு ஏழையை போட்டு பாடுபடுத்துகிறான். அப்போ தான் இன்னும் பணக்காரன் ஆக முடியும். அந்த பணக்காரனுக்கு இன்னொரு பணக்காரன் இவனை சர்வெண்டாக வச்சுன்னு போயிட்டு இருக்கான். ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம் நாள். ததிதம் பகவான் ராஜன் ஏக ஆத்மா ஆத்மனாம் ஸ்வதிருக்கு. ரொம்ப இதெல்லாம் விஷய வாக்கியம் சொல்லிட்டு போனால் நாள் பூரா சொல்லிட்டு இருக்கலாம். திருக் திருஷ்ய விவேகம்னு ஒன்று ஒரு பிரகரண கிரந்தம் ஒன்று உண்டு. பெரிய மகான்கள்டேருந்து அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தயானந்த சுவாமி மாதிரி இருக்கப்பட்ட வாழ்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. திருக் திருஷ்ய விவேகம்னு ஒன்று. அது அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு 10 நாளைக்கு அவர் வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பார் தயானந்த சுவாமிகள். அப்படி திருக்கு திருஷ்யம் ரெண்டுக்கும் விவேகம் ஏற்படுறதுக்கே அதான் முக்கியம். ஆத்மனாம் ஸ்வதிருக்குன்னாள். எது பார்க்கப்படுற வஸ்து, எது பார்க்குற வஸ்து. அடுத்த பல ஸ்லோகங்களில் பகவத்கீதையில் இருக்கப்பட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்கிறாள். எப்படி நம்ம க்ஷேத்திரம், எது க்ஷேத்திரஜன், இது எல்லாத்தையும் எடுத்து சொல்ல போகிறாள் அடுத்த 2-3 ஸ்லோகத்தில். சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீ புரிஞ்சிக்க வேண்டாமா, நீ யாருங்கிறத புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அடக்கி உள்ள உபசாந்தனாகி உள்ளுக்குள்ளேயே நீ பார்த்துக்கணும் எல்லாத்தையும். உள்ளுக்குள்ளே அந்த 6 உன்னுடைய பெரியப்பா என்ன பண்ண போகிறார்னா, அவர் நேர திருதராஷ்டிரா சஹபிராத்ரா காந்தாரியாச்ச ஸ்வபாத்யா தட்சிணேன ஹிமவதா ரிஷீனாம் ஆசிரமம் கதா. அவர் நேர ஹிமவத் பர்வத்தத்தில் தெற்கு பாகத்தில் பல ஆசிரமங்கள் இருக்கப்பட்ட ரிஷிகளோட கூட்டத்தில் சேர்ந்துவிட்டாள். அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கே நதிகள் தான் நடக்கிறது. கங்கை நதி 7 நதியாக பிரிஞ்சு 7 ரிஷிகளுக்கு 7 நதியாக அங்கே பிரகாஷின்னு இருக்க நதிகள் ஓடின்னு இருக்கு. அங்கே போய் தினம் ஸ்நானம் பண்ண போகிறாள். தினம் 3 வேளை ஸ்நானம் பண்ணி அஷ்டாங்க யோகம் பண்ணி அவர் அக்னியில் உபாசனை பண்ணி அபக்ஷனாயி, அபக்ஷம்னா தீர்த்தத்தை மாத்திரம் சாப்பிட்றது, உபசாந்தாத்மா உபசாந்தனாயி ஆஸ்தே விகத ஈஷனான்னாள். உறவு உற்றார் உறவு எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தான் யாருங்கிறதாக ஆத்மாவிலேயே உள்ளே வந்து நான் யார்னு கேட்டுண்டு ஹரிபாவனையா துவஸ்தரஜா. அவர் பகவான் ஹரியை தியானம் பண்ணிண்டு, சுவாமியை தியானம் பண்ணிண்டு நல்ல விஜான ஆத்மனி சம்யோஜ்ய க்ஷேத்திரஜே பிரவிலாப்பியத்தம் பிரம்மண்யாத்மானம் ஆதாரே கட்டாம்பரம் இவாம்பரே நாள்.
எப்படி கட்டாம்பரம் ஒரு பெரிய அம்பரம்னா ஸ்பேஸ்னு அர்த்தம். இந்த ஸ்பேஸ் இருக்கே, இந்த ஸ்பேஸ் எங்கே பார்த்தாலும் வியாபிச்சிருக்கு. ஈத்தருங்கிறமே, அந்த ஈத்தருங்கிறதான ஸ்பேஸ் இருக்கே அது எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆனால் ஒரு ஒரு கடம்னா ஒரு குடம், அந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இது குடத்துக்குள்ள ஸ்பேஸ்ன்னு நம்மளா ஒரு ஒரு பார்டர் கட்டி வச்சுருக்கோம் அந்த குடத்தை வச்சு. குடம் உடஞ்சதுன்னா என்ன ஆகுது, தட் ஸ்பேஸ் இந்த அவுட்டர் ஸ்பேஸ் பிகம் ஒன். அந்த மாதிரி ஆத்மான்னு அவன் என்ன நினச்சிட்டு இருக்கோம், என்னவோ இந்த நடராஜன் அதுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது, இன்னொரு அப்படி இல்லை. எல்லாம் ஊடுருவி இருக்கிறது ஒரே ஸ்பேஸ் தான், ஒரே ஆத்மா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற காலம் எப்போ வரும்னா, இந்த கடமான இந்த இந்த அம்பரம் இந்த உடம்பு இருக்கே அது வெடித்து உடஞ்சி எல்லாம் செத்து போன பிறகு அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் வெளியில் இருக்கிற ஆத்மாவும் ஒன்றாவே தான் இருந்திருக்கு முன்னாடி. அப்போ ஏற்பட போகிறதில்ல, ஆல்ரெடி இட் இஸ் ஒன். அது புரிஞ்சுக்க போகிறது. அப்படி ஆக போகிறாங்கிறதா சொல்லார். கட்டாம்பரம் இவ அம்பரே துவஸ்தமாயா குணோதர்கோ நிருத்த கரணாசயா இப்படிலாம் சொல்லிவிட்டு இவர் ஸ்தானுவாயிடுவர், அப்படியே ஜடமாயிடுவர். இவர் எல்லா விஷயமே எல்லா விதமான இந்திரியங்களையும் அடக்கி, 6 இந்திரியங்கள் சொன்னாள், 6 இந்திரியங்களையும் அடக்கி உள்ள அப்படியே வச்சுட்டு அவள் முக்தி அடைஞ்சிட போகிறாள். என்னைக்குன்னா இன்னிலேருந்து 5ஆவது நாள். சவா அத்தியதனாத்து ராஜன்னு பரத்த பஞ்சமேகனி. இன்னிலேருந்து 5ஆம் நாள் அன்னைக்கு அவர் உடம்பை விட்டுற போகிறார். உடனே அவருடைய உடம்பு எரிஞ்சு போகிறது. அந்த அவர் மாத்திரம் எரிய போகிறதில்ல, அந்த பர்ணசாலையே எரிஞ்சு போகிறது. அப்பொழுது வெளியில் இருக்கப்பட்ட அவர் பத்னியான காந்தாரி அந்த பர்ணசாலையில் பர்த்தா எரிஞ்சு போகிறத பார்த்துட்டு அவர் அந்த அக்னிக்குள்ளே பிரவேசம் பண்ணி அவள் பதிவிரத்தை அவளும் மோட்சத்தை அடைய போகிறாள்ங்கிறதா சொன்னாள். தஹ்யமானே அக்னிவிர்தே பத்யு பத்னி சகோட்டஜே பகிஸ்திதா பதிம் சாத்வி தமக்னிம் அனுவேக்ஷதி விதுரஸ்து தது ஆச்சரியம் நிஷாமிய குருநந்தர. இந்த ஆச்சரியத்தை பார்த்துட்டு இருந்த விதுரர் ஹர்ஷ சோக யுதகானாள். ஒரு விதத்தில் சோகம், அண்ணாவான திருத்தராஷ்டிரன் போயிட்டான்னு. இன்னொரு இதில் ஹர்ஷம், ஒரே சந்தோஷம். ஆஹா, இவா 2 பேரும் பரமகதி அடைஞ்சுட்டாளே, முக்தி அடைஞ்சுட்டாளேன்னு ஒரு சந்தோஷம். இப்படி பட்டுவிட்டு தீர்த்த நிஷேவக்காக மறுபடியும் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு இருக்க போகிறாள் அவா இப்படிங்கிறதா சொன்னாள். அவரும் இத்தியுக்வா அதா ஆருகத்து ஸ்வர்க்கம். இதை சொல்லிவிட்டு நாரத சுவாமி சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாள்னு சொல்கிற கடைசி ஸ்லோகம். இதை கேட்டதுனால என்ன ஆச்சுன்னா, யுதிஷ்டிரா அவஜஸ்தஸ்ய கிருதி கிருத்வா ஜஹாச்சுச்சா. அவருக்கு மனசு ரொம்ப பரிபூர்ணமாச்சாம். யுதிஷ்டருக்கு இதை கேள்வி கேட்டோடனே, ஆஹா, நம்ம பெரியம்மாவும் பரமகதி அடைஞ்சுட்டாளா, இன்னொரு 5 நாளில் அடைய போகிறாளா, இதை நாரத சுவாமியே சொல்லிட்டு போயிட்டாளேன்னு பரம சந்தோஷத்தோட மனசு சாந்தம் அடைஞ்சாளுங்கிறதாப்பட்ட இந்த அத்தியாயத்தை இன்றைக்கி பார்த்தோம். கொஞ்சம் இது பெரிய அத்தியாயம், அதனால தான் நான் 1/2 மணி ஜாஸ்தியாகிடுது. ஸ்ரீ ஹரே நமः. அத பிரதமஸ்கந்தே 13ோऽध्यायः. सूत उवाच विदुरस्तीर्थयात्रायां मैत्रेयादात्मनो गतिं ज्ञात्वा गादास्तिनपुरं तयावाप्तविवित्सितः यावत् कृतवान् प्रश्नान् क्षत्ता कौशारवाग्रतः जातैकभक्तिर्गोविन्दे तेभ्यश्चोपररामः तं बन्धुमागतं दृष्ट्वा धर्मपुत्रः सहानुजः धृतराष्ट्रो युयुत्सुश्च सूतः शारद्वतः पृथा गान्धारी द्रौपदी ब्रह्मण्ये सुभद्रा चोत्तरा कृपी अन्याश्च जामयः पाण्डोः ज्ञातयः ससुता स्त्रियः प्रत्यज्जग्मुः प्रहर्षेण प्राणं तन्वैवागतम् अभिसङ्गम्य विधिवत् परिष्वङ्गाभिवादनैः मुमुचुः प्रेमबाष्पौघं विरहौत्कण्ठ्यकातराः राजा तम् अर्हयाञ्चक्रे कृतासनपरिग्रहं तं भुक्तवन्तं विश्रान्तम् आसीनं सुखमासने प्रश्रया वनतो राजा प्रागतेषां च शृण्वताम्. युधिष्ठिर उवाच
अभिस्मरथनो युष्मत् पक्षच्छाया समेधितान् विपद्गणाद् विषाज्ञादेः मुचिता यत्समातृकाः कया वृत्त्या वर्तितं वः चरद्भिः क्षितिमण्डलं तीर्थानि क्षेत्रमुख्यानि सेवितानीह भूतले भवद्विधा भागवताः तीर्थभूता स्वयं विभो तीर्थीकुर्वन्ति तीर्थानि स्वान्तस्थेन गदाभृता अपि न सूरस्तात् बान्धवा कृष्णदेवताः दृष्टा श्रुता वा यदवः स्वपुर्यां सुखमासते इत्युक्तो धर्मराजेन सर्वं तत्समवर्णयत् अहो महीयसी जन्तोः जीविताशा यथा भवान् भीमापवर्जितं पिण्डम् आदत्ते गृहपालवत् अग्निर्निसृष्टो दत्तश्च गरोदाराश्च दूषिताः कृतं क्षेत्रं धनं येषां तद्दत्तैरसुभिः क्रियते तस्यापि तव देहोऽयं कृपणस्य जिजीविषोः परैत्यनिच्छतो जीर्णः चरया वाससीव गतस्वार्थमिमं देहं विरक्तो मुक्तबन्धनः अविज्ञातगतिर्जह्यात् स वै धीर उदाहृतः यस्वकात् परतो वेह जातनिर्वेद आत्मवान् हृदि कृत्वा हरिं गेहात् प्रव्रजेत् स नरोत्तमः अथोदीचीं दिशं यातु स्वैरज्ञातगतिर्भवान् इतोर्वाक् प्रायशः कालः पुंसां गुणविकर्षणः एवं राजा विदुरेणानुजेन प्रज्ञाचक्षुर्बोधितः आजमीधः छित्त्वा स्वेषु स्नेहपाशान्द्रढिम्नो निश्चक्राम भ्रातृसन्दर्शिताध्वा पतिं प्रयान्तं सुबलस्य पुत्री पतिव्रता चानुजगाम साध्वी हिमालयं न्यस्तदण्डप्रहर्षं मनस्विनामिव सत्सम्प्रहारः अजातशत्रुः कृतमैत्रो हुताग्निः विप्रान्नत्वा तिलगो भूमिरुक्मैः विप्रान्नत्वा तिलगो भूमिरुक्मैः गृहं प्रविष्टो गुरुवन्दनाय न चापश्यत् पितरौ सौबलीं च तत्र सञ्जयमासीनं पप्रच्छोद्विग्नमानसः गावल्गणे क्वनस्तातः वृद्धो हीनश्च नेत्रयोः अम्बा च हतपुत्रार्ता पितृव्यक्व गतः सुहृते अपि मय्यकृतप्रज्ञे हतबन्धुः सभार्यया आशंसमानः शमलं गङ्गायां दुःखितोपतत् पितर्युपरते पाण्डौ सर्वान्नः सुहृदः शिशून् अरक्षतां व्यसनतः पितॄयौ क्व गतावितः सूत उवाच कृपया स्नेहवैक्लव्यात् सूतो विरहकर्षितः आत्मेश्वरम् अचक्षाणः न प्रत्याहीति पीडितः विमृज्याश्रूणि पाणिभ्यां विष्टभ्यात्मानमात्मना अजातशत्रुं प्रत्यूचे प्रभोः पादावनुस्मरन् सञ्जय उवाच नाहं वेद व्यवसितं पित्रोर्वः कुलनन्दन गान्धार्या वा महाबाहो मुषितोऽस्मि महात्मभिः अथा जगाम भगवान् नारदः तुम्बुरुः प्रत्युत्थायाभिवाद्याः सानुजोऽभ्यर्चयन् मुनिं युधिष्ठिर उवाच नाहं वेद गतिं पित्रोः भगवन् क्व गतावितः
अम्बावा हतपुत्रार्ता क्व गता च तपस्विनी कर्णधारैवापारे भगवान् पारदर्शकः अथा बभाषे भगवान् नारदो मुनिसत्तमः नारदोवाच मा कञ्चन शुचो राजन् यदीश्वरवशं जगत् लोकाः सपालायस्ये मे वहन्ति बलिमीशितुः स संयुनक्ति भूतानि स एव वियुनक्ति च यथा गावो नसि प्रोताः तन्त्यां बद्धाश्च दामभिः वाक्तन्त्यां नामभिर्बद्धा वहन्ति बलिमीशितुः यथा क्रीडोपस्कराणां संयोगविगमा विह इच्छया क्रीडितुः स्यातां तथैवेशेच्छया नृणां यन्मन्यसे ध्रुवं लोकम् अध्रुवं वा न शोभयं सर्वथा न हि शोच्यास्ते स्नेहात् अन्यत्र मोहजात् तस्मात् जहि अङ्गवैक्लव्यम् अज्ञानकृतमात्मनः कथं त्वनाथा कृपणा वर्तेरंस्ते च मां विना कालकर्णगुणाधीनः देहोऽयं पाञ्चभौतिकः कथम् अन्यांस्तु गोपायेत् सर्पग्रस्तो यथा परम् अहस्तानि सहस्तानाम् अपदानि चतुष्पदां फल्गूनि तत्र महतां जीवो जीवस्य जीवनं तदिदं भगवान् राजन् एक आत्मा आत्मनां स्वदृक् अन्तरो अनन्तरो भाति पश्यतं माययोरुधा सोऽयम् अद्य महाराज भगवान् भूतभावनः மாயையா உருதானாள். இந்த மாயையினால ஒரே விஷயத்தை பல விஷயங்களாக பார்க்க தோன்றதாம். நமக்கு எல்லாமே ஒண்ணுதாம் நாள், அத்வைத்தம் தான் அது. ஆனா மாயினால பலசா தெரிகிறது நாள். காலரூபோ அவதீர்ணோஸ்யாம் அபாவாய சுரத்விஷாம் நிஷ்பாதிதம் தேவகிருத்தியம் அவசேஷம் பிரதீக்ஷதே தாவத்யூயம் அவேக்ஷத்வம் भवेद्यावदिहेश्वरः धृतराष्ट्रः सह भ्रात्रा गान्धार्या च स्वभार्यया दक्षिणेन हिमवतः ऋषीणाम् आश्रमं गतः स्रोतोभिः सप्तभिर्या वै स्वध्वनि सप्तधां व्यधात् सप्तानां प्रीतये नाना सप्तस्रोतः प्रचक्षते स्नात्वानुवसनं तस्मिन् भूत्वा चाग्नीं यथा विधि अभक्ष उपशान्तात्मा सास्ते विगतैषणः जितासनो जितश्वासः प्रत्याहृतषडिन्द्रियः प्रत्याहृतषडिन्द्रियः ஆறு இந்திரியங்களையும் அடக்கி உள்ள இழுத்துண்டாளாம். ஹரிபாவனையாத்வஸ்தः ரஜசத்வஸ்தமோமலஹ முக்குணங்களையும் போக்கின்றாள் நாள். விஜானாத்மனி சம்யோஜ்ய க்ஷேத்ரஜ்ஞே பிரவிலாப்யதம் பிரம்மண்யாத்மானமாதாரே घटाम्बरमिवाम्बरे द्वस्तमाया गुणोदर्को निरुद्धकरणाशयः निवर्तिताखिलाहार आस्ते स्थाणुरिवाचलः. स्थाणु आयिटाளாம். स्थाणुना कट्ट வெறும் கட்டை ஆயிட்டாள். यथानुभूतं क्रमशः विनायदुकुलक्षयम् निवर्तिताखिलाहार आस्ते स्थाणुरिवाचलः. तस्यान्तरायो मैवाभूः सन्न्यस्ताखिलकर्मणः स वा अद्यतनाद्राजन् परतः पञ्चमेहनि कलेवरं हास्यति स्वं तच्च भस्मी भविष्यति दह्यमाने अग्निभिर्देहे पत्युः पत्नी सहोटजे. दह्यमाने अग्निभिर्देहे. இந்த உடம்புக்கு பேரே தேகம்னு பேர். ஏன் தேகம்னு பேர்னா சம்ஸ்கிருதத்தில்
தகன யோக்கியா இது தேகா. ஒரு நாளைக்கு இந்த தேகத்தை எல்லாரும் எரிக்க தான் போகிறாள். அதனாலேயே இதுக்கு தேகம்னு பேர், தகன யோக்கியம். தக்கியமானே அக்னிபித்தேஹே பத்யு பத்னி சகோடஜே பகிஸ்திதா பதிம் சாத்வி தமக்னிம் அனுவேக்ஷ்யதி விதுரஸ்து ததாச்சர்யம் நிஷாமிய குருநந்தன ஹர்ஷசோகயுதஸ்தஸ்மாத் கந்தா தீர்த்தநிஷேவகः இத்யுக்த்வாதாருஹத் ஸ்வர்க்கம் நாரதः சஹ தும்புருः யுதிஷ்டிரோ வசஸ்தஸ்ய கிருதி கிருத்வா ஜஹாச்சுசः. ஓம் இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே நிமிஷீயோபாख्याने त्रयोदशोऽध्यायः. श्रीहरे नमः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः.